செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்போ செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில அண்ணன் மூலமாக நான் வந்து இணைச்சிருக்கிறேன். செந்தூர பாண்டியோட தம்பி இதுக்கு முன்னாடி அவர் செல்வராமன் தம்பியா இருந்தாரு. ரொம்ப காலமா ஒரு செந்தூர பாண்டி தம்பியா இருந்தாரு. ஆக்சுவலா வந்து அது அப்போ வந்து இவர் இதுல வரல, பாலிடிக்ஸ்ல வரல. அப்போ நமக்கு சொன்ன நம்ம கேப்டனையும் இவரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஒருவேளை அவர் கேட்கிறாரு, என்னங்க என்ன போட்டு அடின்னு அடிச்சிங்க 2-3 வருஷமா, 2 மாசம் முன்னாடி வரைக்கும் காரி துப்புனீங்க. அன்னைக்கு சூழ்நிலை வந்து நம்ம இருந்த இயக்கத்துக்கு கேப்டனுக்காக நம்ம பேசணும். சரி, இப்ப நாளைக்கே எப்படி நீங்க உள்ள கட்சியில இணைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு சூழல்ல விஜய் சாரை மீட் பண்ண நேருதுன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. தளபதியை பார்த்தா நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நீங்க அவ்வளவு பேசிருக்கீங்க. நாளை பின்ன நீங்க அப்ப மக்கள் நீதி மையத்துல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? நன்றி, வணக்கம். அடுத்து இசைத்தட்டு முழக்கம். ஒருவேளை சீட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு டிவி கேக் வந்துட்டாரா? உங்களுக்கு ஆசையே இல்லையா சார்? இது மாதிரி எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஒரு ஆசை இல்லையா சார்? விஜயகாந்தும் விஜயும் ஒண்ணுன்னா காரி துப்புவாங்க நான் சொல்றீங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப திரும்ப வரும்போது உங்களுக்கு அது மனசுல ஒரு நெருடல் இருக்கா சார்? கவுண்டமணி சாரும் சொல்லியிருப்பாரு, அரசியல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Full moon sale. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, மே 31 ஒரு நாள் மட்டும். எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டெல்லாம் பயங்கர பளபளன்னு சூப்பரா இருக்கு. ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. திரு மீசை ராஜேந்திரனோட சந்தோஷம் சட்டையிலே தெரிஞ்சுது பளபளப்பா. காரணம் அந்த ஒரு புதிய மாற்றம். எப்படி இருக்கு டிவிக்கு? இப்போ 5 நாள் தான் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கேப்டனோட நீண்ட நாளாக வந்து பயணம் பண்ணோம். மன்றத்தில் கட்சியில் ஒரு 32 வருஷமாக பண்ணினோம். ஸோ அதன் பிறகு வந்து எங்களுடைய பக்கத்து தொகுதி என்னுடைய நீண்டகால நண்பர் அண்ணன் எஸ்கே சுப்பையா அண்ணன் அம்பாசமுத்திர தொகுதி எம்எல்ஏ வந்து கட்சி இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு மாறுறேன், உங்களுடைய நிலப்பாடு என்னன்னு கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேண்ணா அப்படின்னா. இல்லைண்ணே, நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க, நான் வந்து அதிமுகவிலேருந்து வந்துடுறேன், இப்போ தாவேக்காவுக்கு போக போகிறேன் அப்படின்னாரு. சரிண்ணா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் அவரோட போய் அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போய் வந்து பனையூரில் போய் பொதுச் செயலாளர் முன்னிலையில் வந்து கட்சியில் நம்ம வந்து இணைஞ்சிட்டோம். இப்போ 5 நாள் ஆகுது. ஏன்னா இப்போ அப்படியே டிஎம்டிகே டிரான்ஸ்ஃபரிங் டு டிவிகேனா ஓகே சூப்பர். நடுவில் இந்த ஏடிஎம்கே மட்டும் கொஞ்சம் உதைக்குது என்ன? அதுதான், அது வந்து நம்ம போன நேரம் வந்து அங்கே ஒரே சண்டை கலாட்டா. உங்களுக்கே தெரியும், நம்மளும் பார்த்தோம். 25 பேர் வந்தாங்க, போனாங்க, திரும்ப வந்தாங்க, போனாங்க. அப்போ நம்ம வந்து நீங்க போகும்போது என்ன நினைச்சீங்க? கொஞ்சம் ஜெயிச்சிருவாங்க அந்த அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. ஒற்றுமையா இருந்தா வந்து கண்டிப்பாக அது கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு இதாக தானே இருக்கும். நம்ம அப்படிதான் நினைச்சு போனோம். உள்ள போனதுக்கு அப்புறம் தானே இவங்க வந்து சண்டை போடுறதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால சரி, இது நமக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அண்ணன் சுப்பையா அண்ணன் சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்கள் கட்சியில் சேர்ந்தது விஜய் சாருக்கு தெரியுமா? 100%. அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது தெரியல, நான் நேரில் சந்திக்கல. பட் நேரில் சந்திக்கும் போது தெரியும். ஒருவேளை அவர் கேட்கிறாரு, என்னங்க என்ன போட்டு அடின்னு அடிச்சிங்க 2-3 வருஷமா, 2 மாசம் முன்னாடி வரைக்கும் காரி துப்புனீங்க, இப்ப பாத்தீங்கன்னா எங்க கூட வந்து சேர்ந்துட்டீங்க. அதாவது அன்னைக்கு சூழ்நிலை வந்து நம்ம இருந்த இயக்கத்துக்கு கேப்டனுக்காக நம்ம பேசணும். கேப்டனையும் விஜய் சாரையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது பேசணும். அந்த இயக்கத்துக்கு நம்ம பேசணும். இப்போ இங்க நம்ம மாறி வந்திருக்கிறோம். இந்த இயக்கத்துக்காக நம்ம விசுவாசமா இருப்போம், அவருக்காக நம்ம பேசுவோம். சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா இப்ப நீங்க பேசும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா முன்னாடி வந்து கேப்டனா விஜய் சாரான்னும் போது நீங்க அப்படி குரல் கொடுப்பீங்க, கேப்டன் தான். திடீர்னு பார்த்தா அந்த மீட்டிங்ல வந்து செந்தூர பாண்டியோட தம்பி இதுக்கு முன்னாடி அவர் செல்வராமன் தம்பியா இருந்தாரு. ரொம்ப காலமா ஒரு செந்தூர பாண்டி தம்பியா இருந்தாரு. ஆக்சுவலா வந்து அது அப்போ வந்து இவர் இதுல வரல, பாலிடிக்ஸ்ல வரல. நம்ம பேசும்போது நீங்க அந்த கிளிப்பை எடுத்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இவர் ஆரம்பிச்சது பிப்ரவரி 12 ஐ திங்க் 2014. அது வந்து ரொம்ப பழைய கிளிப்பிங்ஸ், புரியுதுங்களா? அப்ப இவர் பாலிடிக்ஸ் வரல. அப்போ நமக்கு சொன்ன நம்ம கேப்டனையும் இவரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்காங்க விஜய் சார். அது நேற்று ஜூலி முதற்கொண்டு ஒருத்தவங்க வராங்க, பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க மேலே தான் அவ்வளோ நெகட்டிவாக விஷயங்கள் இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஓப்பனாக வந்து பயங்கரமாக ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. அது தப்புன்றாங்க. உங்களுக்கு இப்போ ரொம்ப சமீபத்தில் இணைஞ்ச ஒரு டிவிகே தொண்டரா, ஒரு நிர்வாகியா உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு கோவத்தை கொடுக்குது?
எது ஜூலி பேசுனதை பாத்தீங்களா? ஏன்னா அவங்க கடைசி ஒரு 3 மாசமா அண்ணே நான் வரேனே, நான் ஒன்னு வந்து புழக்க பையனே, அதுல ஆமா 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 அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்துக்கு அப்படி பேசுனாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா அழுது அவங்கள ஒரு விக்டிமா காட்டிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குண்ணே உங்களுக்கு? ஆக்சுவலா அதான் சைபர் கிரைம் புல்லிங் ஏதோ ஒன்று சொல்றாங்க. அவர் வந்து நிறைய அபியூஸ் பண்ணி நம்ம மெசேஜ் வந்தது போறது. நான் என்ன சொல்றேன்னா, மெசேஜ் போடுறது நம்ம அதை ஏன் பார்க்கணும்? இப்போ வந்து என்னையே வந்து நிறைய பேர் மெசேஜ் போட தான் செஞ்சாங்க. தேமுதிகலேருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய மெசேஜ் போட்டாங்க. அதை நம்ம பார்த்து அதனை கேப்டனே சொல்லுவார், நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னா அதெல்லாம் நம்ம கவனத்தை சிதறடிக்கணும். இந்த காற்றுல வாங்கிட்டு இந்த காதில் விட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை தடப்படும். அது எதுக்கு நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க? நீங்கள் அந்த மெசேஜே பார்க்காதீங்க. நம்ம வேலை என்ன உண்டோ போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதை போய் நீங்கள் பார்த்தா நமக்கு அனாவசியமாக அது ஒரு டென்ஷன் ஆகும், அது ஒரு மன உளைச்சல். புரியுதுங்களா? இப்போ நான் எங்கள் கட்சிக்காரங்களே வந்து நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்களே கேப்டனையும் இதையும் கம்பேர் பண்ணி இப்போ எங்கள் கட்சிக்காரங்க தான் போட்டதா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், எங்கள் கட்சிக்காரங்கள்ட்டே நான் கேட்குறேன், தனிப்பட்ட ஒருத்தர், நீங்கள் முதலே சொன்னீங்க தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பு வெறுப்பு நம்ம எங்கே வேணாலும் போவோம். நீங்கள் உங்கள் கட்சி மட்டும் கட்சியோட போய் கூட்டணி வைக்கல, அதிமுகவிலையும் திமுகவிலையும் போய் கூட்டணி வைக்கல, அது மட்டும் நியாயமா? புரியுதுங்களா? அதனால் இப்போ விமர்சனங்கள் வந்து அங்கே இருக்கும்போது வராது, வெளியில் போகும்போது விமர்சனம் வரும். அவனுக்கு அந்த அரசியல் தான் தெரியும். அரசியல்ங்கிறது வந்து என்னங்கிறது அவனுக்கு தெரியாது. உங்களை என்ன சார் சொல்கிறாங்க? இப்போ தேமுதிகல இந்த முன்னாடி உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருந்திருப்பாங்களா? அவங்க எல்லாருமே உங்களை எப்படி சொல்றது? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எடுத்த முடிவு நல்ல முடிவு, ஆனால் அதிமுகவுக்கு போகாமல் முதல்ல இங்கே போயிருந்திருக்கணும் அப்படின்னாங்க. அது சொன்னாங்க. எடுத்த முடிவு நல்ல முடிவு, பட் அதிமுகவில் போனது தப்பு. வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி போயிருந்துருக்கணும், இல்லைன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதிமுக போகாமல் போயிருந்தீங்கன்னா அது சரியான முடிவு அப்படின்னாங்க. சரி 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 ஓகே சார். நீங்கள் இப்போ அடுத்து என்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, முதல்வர் ஆனதுலேருந்து விஜய் சார் டேரெக்டாக இன்னும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டுறாரு, ஏன் அவர் ப்ரெஸ்ஸை எதிர்கொள்ள மாட்டுறாருன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இப்போ நேற்றுக்கு முந்தின நாள் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது கூட எல்லா ப்ரெஸ்காரங்களும் வந்து ஏர்போர்ட்லேயே கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, அவர் கொடுக்கல. அதாவது அது எப்போவாவது ஒரு காலத்தில் கொடுக்கலாம், அது வந்து அவர் இஷ்டம் தானே. அது வந்து பார்க்கறது, கொடுக்கறது, பேட்டி கொடுக்கறது. ஏன்னா இதே ப்ரெஸ்ஸை வந்து கேப்டன் அவர்களை படாத பாடுபடுத்தினாங்க. அப்போ வந்து ப்ரெஸ்ஸை துப்புனார் அவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, நம்மளும் பார்த்துருப்போம். அதன் பிறகு வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறதே அவாய்ட் பண்ணார். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நடந்துடக்கூடாதுன்னு கூட அதை அவரை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ப்ரெஸ்ஸை பார்த்து தானே ஆகணும். அது ஏதாவது டைம் எடுத்து கூட பார்க்கலாம். சரி சரி ஓகே சரி. இப்போ நாளைக்கே எப்படியும் நீங்கள் உள்ள கட்சியில் இணைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு சூழலில் விஜய் சாரை மீட் பண்ண நேருதுன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து எதனா கேட்பீங்களா? இல்லை அதாவது என்ன சொல்றது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கரெக்டா? அது கேப்டன் வாய்ஸ்ல சொல்ல, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு அவர் தளபதியை பார்த்தா நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நீங்க அவ்வளவு பேசிருக்கீங்க சார். அதாவது நம்ம வந்து அப்படி பார்த்தா வந்து அதிமுகவில் உள்ள எம்எல்ஏ நிறைய பேர் அங்க போய் சேர்ந்துருக்காங்க. ஓபிஎஸ் போய் சேர்ந்தாரு, நிறைய பேர் வந்து திட்டிட்டு போய் சேர்ந்துருக்காங்க. இது சகஜதான போல சார் அரசியல். ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இப்போ சேர்ந்தவங்க கூட நிறைய பேர் வந்து விஜய் சாரை திட்டாமலா இருந்திருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ ஆனவங்க எல்லாம் போய் அங்க போய் சேர்றாங்க. நாலு பேர் நீங்க அப்ப மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? நன்றி வணக்கம், அடுத்து இசைத்தட்டு முழக்கம். ஏன் இல்ல அங்க வந்து அவரு சார் வந்து அது நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பட் நம்ம போக மாட்டோம். நீங்க ஏன் போட்டுட்டு வாயை கழுவுங்க, நீங்க இல்ல உடனே அடுத்த கட்சிக்கு போயிருவீங்க போல இருக்கு. நீங்க இப்ப கடைசியில நீங்க வேற ஆள் மாதிரி கம்பேர் பண்ணிடுவீங்க போல இருக்கு. அவர் மாதிரி நீங்க ஒவ்வொரு கட்சியா போயிட்டு இருக்கீங்க. யார் மாதிரி சொல்றீங்க? நான் சொல்ல மாட்டேன். அரசியலுக்கு வந்தாச்சு எல்லாம் ஓபனா பேச போகுது. நீங்க வேற அந்த வடிவேலு சொன்ன மாதிரி இருக்கிற மேடையில இருந்து கட்சி மாறிட்டேன்னு பச்சவந்தியோ பயந்தாங்குள்ளியோ என்று நினைக்காதீங்க. இந்தியாவிலே மேடையில இருந்து கட்சி தாவன ஒரே ஆளு நான் தான் சொல்லுவார் ஒரு படத்துல. அந்த மாதிரி என்னை ஆக்கி விட்டுறாதீங்க. சரி, இப்ப ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம விளையாட்டுக்கு பேசினாலும் இன்னொரு பக்கம் என்னதமா சொல்றாங்க, நீங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் இப்ப நிறைய இப்ப இந்த எம்எல்ஏ ரீ எலெக்ஷன்லாம் வருது, பைபாஸ் எலெக்ஷன் நிறைய ரீ எலெக்ஷன்லாம் வருது. அதனால பை எலெக்ஷன்ல இவர் ஒரு சீட்டுக்காக ஆசைப்படுறாரோ? ஏன்னா இப்ப நின்னாவே ஜெயிச்சிடுறாங்கப்பா, அவ்வளோ அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு அவ்வளோ போட்டி இருக்கு. தளபதி ஒரு கையசைவு காமிச்சா போதும், யாரை கேண்டிடேட்டா கை காட்டுறாங்களோ வெற்றி. ஒருவேளை சீட்டுக்கு ஆசைப்பட்டு இவர் டிவி கேக்கு வந்துட்டாரா?
அப்படிலாம் கிடையாது சார். அப்படி அதாவது இப்போ பை எலெக்ஷன் வருதுன்னா அந்த இடத்துல யார் நின்னாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிக்கு கொடுப்பாங்க. நமக்கு எப்படி கொடுப்பாங்க? நம்ம இவ்வளோ நாள் அரசியல் இருக்கணும். உங்களுக்கு ஆசையே இல்லையா சார் இது மாதிரி எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரு ஆசை இல்லையா சார்? இல்லை, அதாவது எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்க, உங்களுக்கு எம்எல்ஏ ஆசை, உங்களுக்கு வந்து எம்பி ஆசை, உங்களுக்கு அமைச்சர் ஆசை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆசைங்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான், புரியுதுங்களா? அது வந்து உடனே கொடுப்பாங்கங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்போ பிஃபோர் வந்து கொடுத்தாங்க, ஒரு 30 பேர் போனாங்க, உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. இனிமேல் வந்து அவங்க வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கவும் முடியாது, புரியுதுங்களா? எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் போய் சேர்ந்த உடனே முதல்ல பொறுப்பு கொடுக்கறதே லேட் ஆகும். அப்புறம் எப்படி வந்து அவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க? அது நம்ம இப்போ கேப்டன் கூட 32 வருஷமாக இருந்திருக்கிறோம், 22 வருஷமாக அவர் கூட பயணம் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்கள் கட்சியிலே ஒருத்தன் புதுசாக வந்தால் உடனே பொறுப்பு கொடுத்துருவாங்களா, உடனே எம்எல்ஏ கொடுத்துருவாங்களா? அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இப்போ பை எலெக்ஷன் இப்போ வந்து நடந்திருக்குன்னா அந்த ரிசைன் பண்ண எம்எல்ஏ கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற தாவேக்காவில் நின்று தோத்தவங்க கூட கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த மாவட்ட செயலர் கொடுக்கலாம். அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அது பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு லாஜிக் ஒன்று இருக்குல்ல. ஸ்டாலின் சார் கூட திரும்ப திருச்சியில் நிற்பாருன்ற மாதிரிலாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். உண்மையா அது நடக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இவ்வளோ வருஷம் அரசியலில் இருந்தாலும் கேட்குறேன், இப்படி நிற்க வாய்ப்பு இருக்குவா சார்? இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா குளத்தூரில் அவர் ஜெயிச்சிருக்கணும். அதாவது அனுபவம் உள்ளவர், குளத்தூரில் ஜெயிச்சிருக்கணும், சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும். இது டிவிக்கு எம்எல்ஏ பாபு அவர்கள் பார்த்தா உங்க மேல பெரிய வருத்தப்பட போறாரு. தப்பு என்னப்பா இது வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதியா நான் சொல்றேன். ஏன்னா அறிஞர் அண்ணா வந்து என்ன சொன்னாராம், காமராஜர் அவர்களை திரு சீனிவாசன் அவர்கள் 1200 ஓட்டு வித்தியாசத்தில் 1967 தோக்கடிச்சார். ஆமா. அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னாராம், காமராஜர் மாதிரி ஆளு எதிர்கட்சியில் உட்கார்ந்தாதான் நம்ம கரெக்டாக அரசியல் பண்ண முடியும், ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாதுரை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் ஜெயிச்சு உள்ளே வந்திருந்தால் அவர் நிறைய கேள்வி கேட்பாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். இப்போ இரண்டாம் கலைஞர் உதயநிதி அவர்கள் இருக்காரு. ஆமாம், அவர் இப்போ கேட்கணும், கேட்குறாரு. நல்லதான் சார் கேட்குறாரு. உண்மையிலேயே அவர் எதிர்கட்சி தலைவராக கொஞ்சம் நல்லா தான் செயல்படுறாரு. அது கரெக்டு. அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி திருச்சியில் வந்து நிப்பாரான்னு கேட்டீங்க முதல்ல. அது அவங்க கட்சியோட முடிவு, அவர் எடுக்கிற முடிவு. நிக்கலாம்னு போகலாம். இப்ப எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, மீசை ராஜேந்திரன் அவர்கள் வந்து விஜயகாந்த் சாரோட அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசி. 30 வருஷத்துக்கு மேல தேமுதிகல இருந்தாரு. எல்லாம் ஜெயிக்குதோ தோக்குதோ தேமுதிகலே நீங்க இருந்துட்டு இருந்தீங்க. டக்குன்னு பார்த்தா ஏடிஎம்கேக்கு போனீங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிவி கேக்கு வந்தீங்க. எல்லாரோட வந்து இது உங்களுடைய விசுவாசத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவது. ஒருவேளை டிவிக்கே வின் பண்ணல இந்த எலெக்ஷன்லனா இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வின் பண்ணாமல் இருந்தால் கூட எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாம். நம்ம அப்படி கூட நம்ம யோசிக்கலாம்ல. ஸோ அப்போ கூட நம்ம போயிருக்கலாம்ல. உங்களுக்கு வந்து திமுகவோட நம்ம போக முடியாது. ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்து தேமுதிகவே போயிடுச்சு சார். இல்லை, அது நான் இப்போ சொல்ல வரேன். ஆரம்ப காலத்திலிருந்து கேப்டன் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஒரு மாற்று வேணும்னு தான் சொல்லி வந்தார். ஸோ அப்போ வந்து நம்ம கேப்டன் இருந்திருந்தால் அந்த திமுகவோட கூட்டணி போயிருப்பாராங்கிறத நம்ம யோசிக்கணும். ப்ளஸ் வந்து இப்போ வந்து திமுக போனதும் நமக்கு ஒரு வகையில் பிடிக்கல. ஏன்னா நம்ம கேப்டனை வந்து அவங்க எந்தெந்த அளவுகள் டார்ச்சர் பண்ணாங்கங்கிறது நம்ம கூட இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போது நம்ம அதுவும் ஒரு காரணம், ஒரு சின்ன காரணம். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி விசுவாசமாக இருந்தோம், அது கண்டிப்பாக இருந்தோம். பட் கேப்டன் இருக்கிற வரைக்கும் நம்ம கூடயே தானே இருந்தோம். அது ஒரு மறைவுக்கு பிறகும் நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷம் இருந்தோமே. 2024 டிசம்பர் 28. அதுக்கப்புறம் 2 வருஷம் நம்ம கூட இருந்தோம்ல, புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து அந்த லாயல்ட்டி போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து நினைக்க, நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. பட் நமக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாண்டு வேணும்ல. ஸோ அப்போ அதுக்காக நம்ம வந்து இங்கே வந்தோம். நம்ம இங்கே வரும்போது ஒரு சில குழப்பங்கள், அப்போ இது நமக்கு சரியான ஒரு இடம் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து அண்ணனும் எஸ்கிபி அண்ணனும் கேட்டாங்க, சொன்னாங்க. சரி, அப்போ அவருடைய என்ன பக்கத்து ஊர், எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அவர் பட தயாரிப்பாளர், அவர் படங்களில் நான் நடிச்சிருக்கிறேன். சரி, அப்போ நம்ம அவர் பிரச்சாரத்துக்கும் நம்ம போனேன்.
25 வருஷம் நண்பர். அப்போ அவர் கூப்பிடுறாரு, சரி அப்போ நம்ம அவரோட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணி போனோம். நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் எங்ககிட்ட கருத்து கேட்கல. ஓகே, இல்ல டிவிக்கவே எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, தேமுதிகவும் டிவிக்கேவும் சேர்ந்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு அப்ப அந்த உடன்பாடு எல்லாம் இல்லையா? எங்களை ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தலைமையில வந்து நாங்க வந்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கருத்து கேட்டாங்க. சரி, மாநில நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்கல. சரி, நம்ம கிட்ட கருத்து கேட்டிருந்தா நம்ம வந்து கருத்து சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்பீங்க அந்த டைம்ல? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய பிரபாகரனும் விஜய் சாரும் பேசினதாகலாம் சொன்னாங்க. சரி, அப்போ எங்ககிட்ட நான் வந்து கேட்டிருந்தா நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, அவங்க 60 சீட்டு தர்றான்னு சொன்னதாக சொல்றாங்க. அப்போ 60 சீட்டுக்கு நீங்க போயிருங்க, பெர்சன்டேஜ் வந்துடும், கட்சி ரெகக்னைஸ் ஆயிரும் நான் சொல்லியிருப்பேன். டிவிக்கே ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கேப்டன் வந்து 8.33% வாங்கினாரு, இவர் நிச்சயமாக 15% மேல வாங்குவாரு. அப்ப இவர் 60 சீட்டு தந்தாருன்னா நிச்சயமாக நம்ம 8% மேல வந்துரும், கட்சி ரெகக்னைஸ் ஆயிரும். இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்க வந்து நம்ம வந்து டிவி கிட்ட போகலாம் அப்படி நான் சொல்லியிருப்பேன். நான் நம்ப மாட்டேன், வாய்ப்பே கருத்து இல்ல, கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டீங்க. முன்னாடி தான் நீங்க ஜெயிக்க மாட்டேதானே சொன்னீங்க, நீங்க எப்படி சொல்லிருப்பீங்க சார்? அதுக்கப்புறம் 15% ஓட்டு வந்ததுன்னு சொன்னாங்க, 15% அவங்க சர்வேல வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தால் நிச்சயமா இதை சொல்லியிருப்பேன். சரி, திமுகவுல போயிட்டு எம்எல்ஏ கிடைக்கலன்னா கட்சி ரெகக்னைஸ் ஆகாது. இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. பட் டிவிகேல தம்பி பிரபாகரன் பேசினதாக சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. அங்க போயிருந்தா நிச்சயமா 60 சீட்டுக்கு உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்திருக்கும், கட்சி ரெகக்னைஸ் ஆயிருக்கும்ல. தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க 100% நான் நினைக்கிறேன். பட் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க. ஒரு விஜய் சாரை வந்து நான் உட்பட அண்டர் எஸ்டிமேட் தான் போட்டோம். பெரிய நிறுவனங்களே அண்டர் எஸ்டிமேட் தான் போட்டாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல. நானா தனியாளு 100 பேர் உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களே வந்து அண்டர் எஸ்டிமேட் போட்டு திமுக தான் வரும் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து அதுதான் காலத்தின் கட்டாயம். நிச்சயமா. ஏன்னா இப்ப கடைசியா நம்மளுக்குள்ள ஒரு நடந்த இன்டர்வியூ அவ்வளவு பரபரப்பா நடந்துச்சு. காரணம் அந்த லியோ டைம்ல, அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப நீங்க வந்து ஒரு பெரிய மீசை ராஜேந்திரன் யாருன்னு கேட்டா விஜயகாந்த் ஆதரவாளர் தாண்டி விஜய் எதிர்ப்பாளரா நீங்க அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸா இருந்தீங்க. மீசையில நான் ட்ரிம்மரோட வந்து நின்ன, மீசையை அவர் எடுத்துப்பாருன்னு லியோ. சோ அப்படி ஒரு உங்களுக்கும் விஜய் சாருக்கும் அப்படி ஒரு எதிரி இதுவா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க விஜய் சார் கூட இணக்கம் ஆயிட்டீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துச்சா? என்னடா ஒரு இன்டர்வியூ நீங்க சொல்றீங்க விஜயகாந்தும் விஜயும் ஒண்ணுன்னா காரி துப்புவாங்க நான் சொல்றீங்க. ஸோ அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப திரும்ப வரும்போது உங்களுக்கு அது மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கா சார்? இல்லை, இது வந்து ஆக்சுவலி வந்து கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டமணி சாருன்னு சொல்லியிருப்பாரு, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு. பட் நெருடலுங்கிறது, அதாவது நம்ம அப்போ பேசினது வந்து அது வந்து பாலிடிக்ஸ் இல்லை, அது வந்து ப்ரொஃபஷனல். புரியுதுங்களா? அது வந்து நம்ம வந்து அப்போ என்ன சொன்னோம், ரஜினி சாரும் தனிநபர் வெறுப்பு, அது கிட்டத்தட்ட வெறுப்பு கிடையாது. நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா ஃபேக்டா சொன்னோம், சார் வந்து ரஜினி சாருக்கு இவ்வளவு பிசினஸ் இருக்கு, விஜய் சாருக்கு இவ்வளவு பிசினஸ் இருக்கு, அதனால அந்த இது வராது, வசூல் வராது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். புரியுதுங்களா? சரி 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 சரி, ஓகே சார், ஆல் ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ எப்போ மீட் பண்ண போறீங்க தளபதி அவரை? தளபதி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன், மீட் பண்ணுவோம் கூடிய விரைவில். ஓகே ஓகே, எக்ஸலன்ட் சார். ஏன்னா சொல்லுவாங்களா வாழ்க்கை ஒரு வட்டம்னு, தளபதி தான் சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம நேர்காணல்லையே நிரூபணம் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா இதே இடத்துல நான் அந்த பக்கம் இருந்தேன், நீங்க இந்த பக்கம் இருந்தீங்க. விஜய் வந்து அது இதுன்னு நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. லியோ படத்தை பத்தி பேசுனீங்க, அவரை பத்தி சொன்னீங்க, நான் ட்ரிம்மரோட வந்து நின்று மீசி எடுத்துப்பீங்க, இவ்வளவு விஷயம் ஆச்சு. இப்போ அதே நபர் வந்து தளபதியை சீக்கிரம் மீட் பண்ண போறேன், அவருடைய கட்சியில இணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா மாறி இருக்கு. ஸோ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா போன 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த திமுக இருக்க கூட்டணி எல்லாம் போயிடுச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே காங்கிரஸ் என்ன திட்டினாரு. இது என்னது நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அவனும் அப்படிதான் பண்ணன்னு சொல்றான். அவனும் அப்படி பண்ண, அவனை நீ கேட்கவே இல்லையாப்பா, என்ன மட்டும் ஏன் கேட்கறன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து என்னன்னா அது அரசியல் தாங்க. திரு வைகோ அவர்கள் வந்து வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அதே திரு வைகோ அவர்கள் வண்ணாரப்பேட்டை கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு. புரியுதுங்களா? அதனால இது அரசியல். அது வந்து இப்போ வந்து விஜய் சார் இப்போ நான் பார்த்தாலும் அவர் இப்போ அரசியல் தலைவர் ஆயிட்டாரு, அரசியல்வாதி ஆயிட்டாரு. அப்படிங்கும்போது அவருக்கும் வந்து மனப்பக்குவம் ஆயிடுச்சு. என்ன நான் தனிப்பட்ட நபர், சரி சரி, என்னைய விட அவர் நிறைய திமுக அண்ணா திமுக காரங்களோட பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அந்த திமுக எம்எல்ஏயும் போறாங்க, அண்ணா திமுக எம்எல்ஏயும் போறாரு, அரவணைச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி என்னையும் அவரை வந்து அரவணைச்சுக்காரு. ஓகே ஓகே, ஆமா. அதனால நான் வந்து அவரை பார்க்கறத அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்.
பாக்குற நேரம் வந்து நான் வந்து அவர்கிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசி முடிச்சுட்டு அடுத்த இன்டர்வியூல நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா சார், விரைவில் நீங்க தளபதியை பார்த்து வாழ்த்து தெரிவிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நவீன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.